சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a. இது மூணும் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா a equal to 2 minus 2 3, b equal to 1 minus 4 கொடுத்துருக்காங்க. இந்த செட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிக்கணும், அப்புறம் a cross a கண்டுபிடிக்கணும், அப்புறம் b cross a கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இதே போல மூணு சம்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். a equal to set of 2 minus 2 3, b equal to set of 1 comma minus 4. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b கண்டுபிடிக்கணும். a cross b ல ஃபர்ஸ்ட் a ஓட செட் என்ன? 2 minus 2 3 cross b ஓட செட் என்ன? 1 comma minus 4. நல்லா கவனிங்க. கிராஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பேரா எழுதணும். சரிங்களா? இந்த 2 கூட இந்த 1ஐயும் மைனஸ் 4ஐயும் பேர் பண்ணணும். 2 comma 1. நெக்ஸ்ட் 2 comma minus 4. நெக்ஸ்ட் ஒன் இந்த மைனஸ் 2ஆல இந்த 1ஐயும் மைனஸ் 4ஐயும் பேர் பண்ணணும், கிராஸ் பண்ணணும் இல்லைங்களா? மைனஸ் 2 comma 1 மைனஸ் 2 comma மைனஸ் 4. நெக்ஸ்ட் 3ஆல 1ஐயும் மைனஸ் 4ஐயும் பேர் பண்ணணும். 3 comma 1 3 comma மைனஸ் 4. புரிஞ்சுதா? இப்படிதான் நம்ம கிராஸ் பண்ணணும். a cross b. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அதே போல a cross a கண்டுபிடிக்கணும். a cross a. a ஓட செட் என்ன? மைனஸ் 2 மைனஸ் 2 3 2 மைனஸ் 2 3 cross. திரும்ப என்ன பண்ணும்? a cross a தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ a ஓட செட்டையே திரும்பவும் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ கிராஸ் பண்ணலாமா? 2ஆல இந்த 2 மைனஸ் 2 3, அதே போல மைனஸ் 2ஆல 2 மைனஸ் 2 3, திரும்ப 3ஆல 2 மைனஸ் 2 3. ஒவ்வொன்றையும் நம்ம பேர் பண்ண போறோம். 2 comma 2 2 comma மைனஸ் 2 2 comma 3. 2ஆல பண்ணுங்க திரும்ப, மைனஸ் 2ஆல பண்ணுங்க திரும்ப. மைனஸ் 2 comma 2 மைனஸ் 2 comma மைனஸ் 2 மைனஸ் 2 comma 3. நெக்ஸ்ட் திரும்ப இந்த 3ஆல இது மூணையும் பேர் பண்ணுங்க. 3 comma 2 3 comma மைனஸ் 2 3 comma 3. புரிஞ்சுதா? இது a cross a ஓட ஆன்சர். இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? b cross a கேட்டிருக்காங்க. b cross a கண்டுபிடிக்கணும்னா b ஓட செட் என்ன? b ஓட செட்டு 1 comma minus 4 1 comma minus 4 cross a ஓட செட் என்ன? 2 minus 2 3 equal to. இப்போ இதே போல இதையும் பேர் பண்ணிக்க வேண்டியதான். கிராஸ் பண்ணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 1ஆல இருந்து 2 மைனஸ் 2 3 1 comma 2 1 comma minus 2 1 comma 3. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 4ஆல திரும்ப இது மூணையும் பேர் பண்ணுங்க. மைனஸ் 4 comma 2 மைனஸ் 4 comma மைனஸ் 2 மைனஸ் 4 comma 3. புரிஞ்சுதா எப்படி பேர் பண்ணணும்னு? இப்போ b cross a-வும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் சம்மு. இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு செட் ஆஃப் p comma q சொல்லியிருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்னா a-யோட செட்டும் p comma q தான், b யோட செட்டும் p comma q தான். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b கண்டுபிடிக்கணும். a cross b னா a யோட செட் என்ன? p comma q. அதே மாதிரி b யோட செட் என்ன? p comma q. சரிங்களா? இப்போ கிராஸ் பண்ணிடலாமா?
P-ஆல இந்த P-ஐயும் Q-ஐயும் பண்ணுங்க. திரும்ப Q-ஆல இந்த P-ஐயும் Q-ஐயும் கிராஸ் பண்ணுங்க. செட் ஆஃப் P, 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 Q. நெக்ஸ்ட் Q-ஆல பண்ணுங்க. Q, P, Q, Q. இவ்வளவுதான். இது வந்து A cross B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A cross A கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்ப A ஓட செட் என்ன? P, Q cross P, Q. இப்போ A cross B என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் நமக்கு A cross A கிடைக்கும். ஏன் புரியுதா? ஏன்னா A ஓட செட்டு B ஓட செட்டு ரெண்டுமே சேம் தான், ஒரே செட்டு தான் இல்லையா? அப்ப A cross B கண்டுபிடிச்சாலும் A cross A கண்டுபிடிச்சாலும் B cross A கண்டுபிடிச்சாலும் என்ன கிடைக்கும் நமக்கு? அதே ஆன்சர் தான் கிடைக்கும். சோ அதே அப்படியே ஆன்சர் தூக்கி இந்த ஆன்சர் தூக்கி அப்படியே எழுதிட வேண்டியதான். P, 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 Q, Q, P, Q, Q. இப்போ நமக்கு இது அடுத்தது B cross A என்ன கிடைக்கும்? அதே ஆன்சர் தான் கிடைக்கும். Similarly, B cross A equal to set of P, Q, sorry, P, 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 Q, Q, P, Q, Q. புரிஞ்சுதா? இவ்வளவுதான். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் ஒன் கவனிங்க. A equal to set of M, N கொடுத்திருக்காங்க. B equal to null set கொடுத்திருக்காங்க. இப்படி போட்டா என்ன அர்த்தம்? null setன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். நமக்கு A cross B கண்டுபிடிக்கணும்னா Aலையும் Bலையும் ரெண்டுத்துலயுமே செட் இருந்தா மட்டும்தான் நம்மளால A cross B கண்டுபிடிக்க முடியும். ஒரு செட் null set அப்படின்றதால நமக்கு A cross Bயும் என்னது? null set. சரியா? நெக்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்கணும். A cross Aனா A ஓட A கிராஸ் பண்ணணும். A என்னது? M, N cross திரும்பவும் A ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. M, N. இதை கிராஸ் பண்ண முடியும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் M ஆல இந்த M ஐயும் N ஐயும் கிராஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் N ஆல இந்த M ஐயும் N ஐயும் கிராஸ் பண்ணுங்க. செட் ஆஃப் M, M, other one M, N. Next M, N, M, then N, N. புரிஞ்சுதா? இதான் A cross A. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A கண்டுபிடிக்கணும். B ஓட செட் என்ன? null செட்டு cross A ஓட செட்டு M, N. இங்க எப்படி நம்ம A cross B க்கு வந்து null செட் கிடைச்சதோ அதே மாதிரி தான் நமக்கு B ஓட செட்டு இல்ல. சோ அப்ப இதுவும் என்னது? null செட். null செட்டை இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். சரிங்களா? எது வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. இந்த சம் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.